ஒருத்தரோட பிறப்பு அவங்க வாழ்க்கையோட முடிவை தீர்மானிக்குமா? அதாவது ஒருத்தர் எங்க இருந்து வராங்கங்கிறது அவங்க எங்க போவாங்கன்றத முடிவு பண்ணுமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை இந்த கேள்விக்கு ஒரு ஆச்சரியமான பதில சொல்லும். வறுமையோட ஆழத்திலிருந்து ஒரு நாட்டோட உச்சகட்ட அதிகாரத்துக்கே போன ஒரு தலைவரோட வியக்க வைக்கிற கதை இது. ராபர்ட் முகாபேயின் கதை. வாங்க இந்த இன்ட்ரெஸ்டிங்கான பயணத்தை நாமளும் சேர்ந்து ஆரம்பிக்கலாம். இந்த கதையோட ஹீரோ ராபர்ட் முகாபே. அவரு ஒரு தச்சரோட மகன். ஒரு சின்ன கிராமத்துல ரொம்ப சாதாரணமா பிறந்தவர். இந்த எளிமையான ஆரம்பம்தான் பின்னாடி ஒரு நாட்டோட சரித்திரத்தையே மாத்தி எழுத போற ஒரு பெரிய பயணத்தோட முதல் அடின்னு அப்போ யாருக்குமே தெரியாது. சரி, அவரோட வாழ்க்கையோட அத்தியாயத்துக்குள்ள போலாம். சுத்தி இருந்த சூழ்நிலை எதுவுமே சரியில்லைனாலும் அறிவை கத்துக்கணுங்கிற அவரோட தாகம் மட்டும் குறையவே இல்லை. சின்ன வயசுல இருந்தே அவருக்குள்ள ஒரு தீராத அறிவு பசி இருந்துச்சு. ராத்திரி பகல் பார்க்காம புத்தகம் பத்திரிகைன்னு கிடைக்கிறது எல்லாம் படிச்சுட்டே இருந்தாரு. அவர் படிச்சது வெறும் வார்த்தைகளை மட்டும் இல்ல, உலக அரசியல், வெளிநாட்டுல என்ன நடக்குது, மத்த நாடுகள் பொருளாதாரத்துல எப்படி முன்னேறுதுன்னு தன்னோட கிராமத்தோட எல்லையை தாண்டி இந்த உலகத்தையே மனசுக்குள்ள கொண்டு வந்தாரு. இப்போ அவரோட தனிப்பட்ட கனவு ஒரு தேசத்தோட விடுதலை போராட்டத்தோட எப்படி ஒன்னு சேர்ந்ததுன்னு பாப்போம். அவரோட வாழ்க்கை பாதையை மொத்தமா மாத்தின தருணம் இதுதான். ஆனா அந்த சமயத்துல அவரோட நாட்டு நிலைமை எப்படி இருந்துச்சு யோசிச்சிருக்கீங்களா? அவரோட நாடு, அதாவது ஜிம்பாப்வே, வெள்ளக்காரங்களோட சிறுபான்மை ஆட்சிக்கு கீழே அடிமைப்பட்டு கிடந்துச்சு. தன்னோட மக்கள் படுற கஷ்டத்தை பார்த்து அவரோட மனசு ரொம்பவே வலிச்சது. எப்படியாவது நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தந்துடணும்னு முடிவு பண்ணாரு. அதுதான் அவரோட ஒரே லட்சியமா மாறிச்சு. தன்னோட உயிர், செல்வம், ஏன் தன்னையே நாட்டுக்காக தியாகம் செய்ய தயாரா இருந்தாரு. ஒரு கொரில்லா படையை உருவாக்கி அந்த அந்நிய ஆட்சிக்கு எதிரா போர்க்கொடியை உயர்த்தினாரு. ஆனா அந்த போராட்டம் நினைச்ச மாதிரி சுலபமா இல்ல. அவரோட வாழ்க்கையோட ரொம்பவே இருண்ட கட்டம் இப்போதான் தொடங்குச்சு. அவரு கைது செய்யப்பட்டாரு, கடுமையான சோதனைகளை சந்திச்சாரு. சிறை வாழ்க்கை தொடங்கிச்சு. ஆனா அந்த ஜெயில் சுவத்துக்குள்ள அவரால முடங்கி கிடக்க முடியல. அவரோட அறிவு தேடல் அங்கேயும் நிக்கல. யோசிச்சு பாருங்க, சிறையில இருந்தபடியே 1 இல்ல 2 இல்ல 3 யூனிவர்சிட்டி டிகிரி வாங்கினாரு. ஆனா அதே நேரத்துல தான் இடி மாதிரி ஒரு செய்தி அவருக்கு வந்துச்சு. அவரோட 4 வயசு பையன் மலேரியாவுல உயிருக்கு போராடிட்டு இருந்தான். தன்னோட மகனை கடைசியா ஒரு தடவை பார்க்கணும்னு எவ்வளவோ கெஞ்சியும் அரசாங்கம் கொஞ்சம் கூட மனசு இறங்கல. அவரோட கோரிக்கையை நிராகரிச்சிட்டாங்க. அது அவரோட ஒரே பையன். தன்னோட பிள்ளைக்கு கடைசி சடங்கு கூட செய்ய முடியாத ஒரு அப்பாவோட வலிய நம்மால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியுமா? அந்த துயரம் அவரோட மனச உடைக்கல. ஆனா அதுக்கு பதிலா ஒரு அப்பாவுக்கும் மகளுக்கும் நடுவுல இருந்த கடைசி பிரியாவடைய கூட மறுத்த அந்த அந்நிய ஆட்சிய எப்படியாவது அழிச்சு ஆகணும்னு ஒரு அசைக்க முடியாத வைராகியத்தை அவருக்குள்ள உருவாக்குச்சு. பல வருஷ போராட்டத்துக்கு அப்புறமா அந்த நாளும் வந்துச்சு. நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சது. ஆனா சுதந்திரம் கிடைச்சதும் அவர் எடுத்த முதல் முடிவு தான் எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சது. அவர் பழி வாங்குறோம்னு நினைக்கல. அதுக்கு பதிலா சமாதானத்துக்கான வழியை தான் தேடினாரு. அவர் சொன்னது இதுதான்: எங்களை மிருகங்களை நடத்தாதீங்க. நம்ம நாட்டுல நம்ம எல்லாரும் சந்தோஷமா வாழறதுக்கு போதுமான இடமும் பொருளாதாரமும் இருக்கு. இது பழிவான்ற குரல் இல்ல, சமத்துவத்துக்கான ஒரு அழைப்பு. அந்த சமாதானத்தோட உச்சகட்டமா ஒரு யாரும் எதிர்பார்க்காத ஒரு முடிவை எடுத்தாரு. யார் தன்னை வேட்டையாட படைகளை அனுப்புனாரோ அந்த ஜெனரல் வால்ஸ் அவரையே சுதந்திர ஜிம்பாப்வேவோட முதல் ராணுவ தளபதியா நியமிச்சாரு. பாத்தீங்களா, தன்னோட முன்னாள் எதிரி கையிலேயே தன்னோட நாட்டு பாதுகாப்பு ஒப்படைச்சாரு. ராபர்ட் முகாபேயோட ஆரம்பகால வாழ்க்கையில இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன தெரியுமா? அதுதான் விடாமுயற்சியோட சக்தி. அவரோட வெற்றி பாதைய 3 ஸ்டெப்பா சொல்லலாம். 1, நம்மால பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும்னு நம்புறது. 2, அந்த இலக்கை அடையிறதுக்கு ஓயாம உழைக்கிறது. 3வது, அந்த விடாமுயற்சி மூலமா மக்களோட மரியாதையை சம்பாதிக்கிறது. இதுதான் ஒரு தலைமைக்கான வழி. ஆக ஒரு ஏழை தச்சரோட மகனா வாழ்க்கையை ஆரம்பிச்சு ஒரு நாட்டோட பிரதமரா உயர்ந்த கதை இது. கடின உழைப்பும் அசராத நம்பிக்கையும் இருந்துட்டா போதும், நம்ம எங்கிருந்து வர்றோங்கிறது ஒரு விஷயமே இல்ல, கண்டிப்பா உச்சத்தை தொடலாம். இதுதான் இந்த கதை நமக்கு சொல்ற மெசேஜ். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். ஒருத்தரோட ஆரம்பம், அதாவது அவங்க பிறக்கிற சூழ்நிலை, நிஜமாவே அவங்களோட முடிவை தீர்மானிக்குதா? ராபர்ட் முகாபேயோட ஆரம்ப கால வாழ்க்கை இதுக்கு என்ன பதில சொல்லுதுன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க.